ரெண்டு காதலிகளால பல்லாவரத்தை சேர்ந்த இளைஞருக்கு நடந்த சம்பவம் தான் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சென்னை பல்லாவரம் பக்கத்துல இருக்கிற திரிசூலம்மன் நகரை சேர்ந்தவர் 22 வயசாகிற செல்வகுமார். கூலி தொழிலாளியான இவருக்கு பச்சையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த 24 வயசாகிற ரீனாங்கிற பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ரீனாவுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ரீனாவுக்கு செல்வகுமாருக்கு பழக்கம் ஏற்பட்டு அடிக்கடி தனிமையில சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த செல்வகுமார் ரீனாவோட மட்டும் இல்லாம ரீனாவோட நெருங்கிய தோழியான 25 வயசாகிற ரஜிதாங்கிற பொண்ணு கூடயும் பழகிட்டு வந்திருக்காரு. ரீனாவோட பழகுற விஷயம் ரஜிதாவுக்கும், ரஜிதாவோட பழகுற விஷயம் ரீனாவுக்கும் தெரியாதுன்னு நினைச்சு செல்வகுமார் இந்த நாடகத்தை போட்டிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. உடனே செல்வகுமார் கிட்ட ரீனாவும் ரஜிதாவும் கேட்டிருக்காங்க. அதுக்கு செல்வகுமார், நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணும், நீங்க ரெண்டு பேருமே என்னோட ரெண்டு கண்கள்னு சினிமாவோட பாணியில வசனம் எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் சினிமாவே மிஞ்சிற அளவுக்கு இருக்கு. அது என்னன்னா, ரீனாவும் ரஜிதாவும் சேர்ந்து இன்ஸ்டாகிராம்ல இளைஞர்களை கவர்ந்து அவங்களோட உல்லாசமா இருந்துட்டு அதை காரணமா வச்சு மிரட்டி பணம் சம்பாதிக்கிற ஒரு கும்பலா இருந்திருக்காங்க. அதே போலதான் செல்வகுமார் கிட்டையும் பழகிட்டு வந்திருக்காங்க. ஆனா செல்வகுமாருக்கு இது தெரியாம ரெண்டு பேரு கூடயுமே பழகிட்டு வந்திருக்காரு. இனிமே செல்வகுமாரால எந்த பயனுமே இல்லைன்னு தெரிஞ்சு ரீனாவும் ரஜிதாவும் சேர்ந்து செல்வகுமார ஆசை வார்த்தைகளை சொல்லி தனியா வர வச்சு 4 பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து செல்வகுமார கடுமையா தாக்கி கொண்டிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணது மட்டும் இல்லாம அதை மறைக்கிறதுக்காக வழிப்பறி கொள்ளை போல செட் பண்ணிட்டு நாடகம் ஆடின ரீனாவையும் ரஜிதாவையும் இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. தலைமறைவா இருக்கிற 3 பேரை இப்ப போலீஸ் தேடிட்டு வராங்க.